கைஸ், இன்னைக்கு நம்ம தாராபுரம் வரைக்கும் போக போகிறோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்குங்க. அதை டெலிவரி பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுங்க. ஸோ நம்மளே இன்வைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஃப்ரீயாக இருந்தனால இவனை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு அப்படியே தாராபுரம் கிளம்புறதுக்காக கேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன் காலையில் 10 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்கே போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நேரமாகவே கிளம்பி போயிட்டோம். அப்புறம் இந்த கேக்கை சொல்லி ஆகணுங்க. பேபி ஷவருங்கிறனால நம்ம பேபி ஷவர் தீமில் தான் கேக்கும் செஞ்சிருந்தோம். நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த கேக்ல தான் இறக்கியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் நம்ம தாராபுரம் போயிட்டு திரும்பி வர வழியில ஒரு நர்சரி கார்டன் தான் பார்த்துருந்தாங்க. சரி, வீட்டில் இல்லாத செடிகள்லாம் வாங்கலாமேன்னு இந்த செடியின் மீது உள்ள காதலின் காரணமாக உள்ள இறங்கி போயிட்டு வீட்லயே இல்லாத மாதிரி வயலட் கலர் ரோஸ், பன்னீர் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஆனா இதுல சோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது காத்து பட்டு ஒரு செடி மட்டும் உடஞ்சிருச்சுங்க. எவ்வளவோ பேண்டேஜ் போட்டு ஒட்ட வச்சு பார்த்தேன், ஆனா ஒட்ட முடியல. இதுக்கு வாங்கிட்டு வராமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட்